தூத்துக்குடியில் கணவரின் சந்தேகத்தால் பிரிந்து வாழ்ந்த மனைவி மற்றும் மகளை அரிவாளால் வெட்டிய கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்தவர் குணசேகரன். ஓட்டுநரான இவரது மனைவி மாரீஸ்வரி மற்றும் மகள் சரிதா. இந்நிலையில் குணசேகரன் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மாரீஸ்வரி தாய் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து குணசேகரன் மனைவியை வீட்டிற்கு வருமாறு அழைத்தும் அவர் வர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாரீஸ்வரி தனது மகள் சரிதாவுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த குணசேகரன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மனைவியை வெட்டியுள்ளார். இதனை தடுக்க வந்த மகள் சரிதாவையும் வெட்டியுள்ளார். இந்த தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த இருவரையும் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மாரீஸ்வரி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது தொடர்பாக கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து குணசேகரனை கைது செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் புளிய மரத்தின் மீது மோதி காரில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழமுடிமன்னார் கோட்டையைச் சேர்ந்தவர் பாலமுருகன். புளிச்சக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். மேலும் இவர் கோவில் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் கலைக்குழுவும் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று பள்ளி விடுமுறை என்பதால் ஆசிரியர் பாலமுருகன் தனது கலைக்குழு நண்பர்கள் மணி, சின்னதுரை மற்றும் ஒருவருடன் காரில் வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பியுள்ளனர். காரை ஆசிரியர் பாலமுருகன் ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணியில் சாயல்குடி செல்லும் பிரதான சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென சாலையோர புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஆசிரியர் பாலமுருகன் உள்ளிட்ட 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ரெட்டியப்பட்டி காவல் நிலைய போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் காரில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 4 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி 1965ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு சுமார் 59 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த 101 மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பிற்கான பட்டங்கள் வழங்கும் விழா இன்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று 101 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கி வாழ்த்தினர். நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி துணைவேந்தர், மருத்துவக் கல்லூரி முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர்மன்ற தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே காரில் அழைத்து சென்று மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி ரேவதி தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்திற்கு காத்திருந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம நபர் ரேவதியிடம் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டு தானும் அந்த வழியாகத்தான் செல்வதாக கூறி காரில் ஏற்றி சென்றுள்ளார். அப்போது பேரம்பாக்கம் தண்டலம் சாலையில் வளர்ப்புறம் அருகே சென்றபோது காரை ஓட்டி சென்ற நபர் ரேவதி கழுத்தில் இருந்த 8 சவரன் தங்கச் செயினை பறித்து அங்கே அவரை கீழே தள்ளிவிட்டு தப்பியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து நகை பறிப்பில் ஈடுபட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சிபு என்பவரை கைது செய்து 8 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். வழக்கறிஞர் கொலை வழக்கில் 12 மணி நேரத்தில் 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். கோவை செட்டிப்பாளையம் அருகே நேற்றைய தினம் 4 பேர் கொண்ட கும்பல் வழக்கறிஞர் உதயகுமாரை கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொலை வழக்கில் 8 தனிப்படை போலீசார் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதில் 12 மணி நேரத்தில் 4 பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வழக்கறிஞரை கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்ததாக தெரிவித்தார். வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த தகவல் தெரிந்து துரிதமாக எஸ்ஓசி போய் அங்க இருக்க தடயங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு 8 தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமத்தம்பட்டி தலைமையில் 8 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டை போச்சு. இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 12 மணி நேரத்திலேயே இரவு ஒரு 12:30 மாதிரியே நாங்கள் ஒரு 4 அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு கொலைக்கான பின்னணி அறிஞ்சிருக்கோம்.
அந்த எஸ்ஓசி பக்கத்துல மலைமிச்சம்பட்டி பக்கத்துல ஒரு 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வந்து, அந்த வாக்குவாதம் பெரிய லெவல்ல சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவல்ல ஆகுது. என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் 2 பேருக்குள்ளயுமே. வழக்கறிஞருக்கு ஒரு 30 lakh rupees அந்த ஐயனார் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டமோ தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.